அச்சய கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறிஞர்கள் போற்றும் பேரறிஞராக வாழ்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் இன்று. ஆசான்களுக்கெல்லாம் ஆசானாக திகழ்ந்த அவரின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி நாட்டின் முதல் குடிமகன் என்ற சிகரத்தை எட்டியவர். புனிதமான பணி என போற்றப்படும் ஆசிரியர் பணியில் சரித்திரம் படைத்தவர். அவர்தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். தனது வாழ்நாள் முழுவதையும் கல்விக்காகவும் இளைஞர்கள் நலனுக்காகவும் செலவிட்டார். 1888ஆம் ஆண்டு திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார் ராதாகிருஷ்ணன். இவரது தந்தை பெயர் வீராசாமி, தாயார் சீத்தம்மா. பெற்றோர் ஏழ்மையான நிலையில் இருந்ததால் உதவித்தொகை மூலம்தான் ராதாகிருஷ்ணனுக்கு கல்வி கிடைத்தது. ஆரம்ப கல்வியை திருவள்ளூரில் உள்ள கிளடி பள்ளியில் பயின்ற அவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தத்துவவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். ஆசிரியர் பணியில் அதீத நாட்டம் கொண்டிருந்த ராதாகிருஷ்ணன் சென்னை மாநில கல்லூரி, மைசூரு பல்கலைக்கழகம், கொல்கத்தா பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவரது கற்பிக்கும் திறன் மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனால் மாணவர்களுக்கு இவர் மீது அலாதி பிரியம் எப்போதும் உண்டு. மைசூரு பல்கலைக்கழகத்திலிருந்து கொல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு பணியிடம் மாறிச் சென்றபோது பல்கலைக்கழக மாணவர்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ரயில் நிலையம் வரை அவரை அழைத்துச் சென்றனர். அந்த அளவுக்கு மாணவர்களால் நேசிக்கப்பட்டவர் ராதாகிருஷ்ணன். 1923இல் ராதாகிருஷ்ணனின் இந்திய தத்துவம் என்ற படைப்பு வெளியிடப்பட்டது. இது இவரது தலை சிறந்த படைப்பாக போற்றப்பட்டது. ராதாகிருஷ்ணனிடம் பாடம் கேட்க விரும்புகிறேன் என காந்தியடிகளே கூறியிருக்கிறார். அனைவருக்கும் ஆசிரியர் போன்றவர் ராதாகிருஷ்ணன் என்றும் அவரிடம் கற்க எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன என்றும் புகழ்ந்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு. அளப்பரிய கல்வி பணிகளை மேற்கொண்டதற்காக 1952இல் நாட்டின் முதல் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அப்பதவியை அவர் 2 முறை அலங்கரித்துள்ளார். 1975ஆம் ஆண்டு தனது 87வது வயதில் உயிர் நீத்தார். ஆசிரியர்களுக்கெல்லாம் தந்தையாகவும் கல்வி சுடராகவும் விளங்கிய ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது.